This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. பிபி ஜோடிகள்லாம் என்ன ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேசிக்லி ஐ டென்ட் வாண்ட் டு, நான் அதை பற்றி பேச விரும்பலை டு பி ஆனஸ்ட். பட் அட் த சேம் டைம் வந்து நான் ஏன் ஷோவில் இல்லைங்கிறது வந்து ஐ ஹேட் டு டெல், ஐ ஓட் அன் எக்ஸ்பிளனேஷன் டு மை ஃபேன்ஸ் அண்ட் மை ஃபாலோவர்ஸ். ஸோ அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணேன். ஐ டென்ட் வாண்ட் டு மேக் இட் அ ட்ராமா. சிம்பிள் திங், இதில் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றுமே இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஷோ ஃபார்மேட் வேறு, விஜய் டிவி க்ரூலேருந்து. ஆனால் அங்கே நடக்கிற ஷோ ஃபார்மேட் வேறையாக இருக்குது. சிம்பிள் திங் இஸ், நாங்கள் எல்லாம் ஆடிஷன் பண்ணி ஒரு டான்சர்ஸ், யூனோ எல்லோரும் லைக் பேசிக்லி ஒரு டான்ஸர் அண்ட் ஒரு டான்ஸராக இருந்து நம்ம வந்து ஆடிஷன் பண்ணி ஒரு ஷோக்கு போயிருக்கோம். ஜோடி, இப்போது இதுக்கு முன்னாடி ஜோடி நம்பர் 1 இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இன்னொன்று வந்து இப்போ மாஸ்டர் ஷெஃப் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு சமையல் தெரிஞ்சவங்க ஆடிஷன் பண்ணிவிட்டு ஒரு காம்படிஷன் போகிறது இஸ் டிஃப்ரெண்ட். பட் இது வந்து பிக் பாஸ் ஜோடிகள், விச் மீன்ஸ் பிக் பாஸோட எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் மட்டுமே இதில் வந்து பங்கேற்க முடியும். அதனால தான் தே அப்ரோச்ட் மீ, நாட் பிகாஸ் ஐ வாண்டட் டு பி இன் அ டான்ஸ் காம்படிஷன். விஜய் டிவிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஆல்ரெடி ஐம் அ டைட்டில் வின்னர் இன் அ ரியாலிட்டி ஷோ குக் வித் கோமாளி. ஸோ செலிப்ரேட்டட் ஷோவில் சீசன் 1 டைட்டில் வின்னர் விச் வில் ரிமைன் ஃபார் எவர். ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பி கண்டெஸ்டண்ட்டாக நான் வரல. நான் ஆல்ரெடி ஜட்ஜாக வந்து கலக்கப்போவது யாரில் வந்து ஒரு சீசன் பண்ணியிருக்கேன். ஸோ அகென் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ கண்டெஸ்டன்ட்னு. பட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இது வந்து டான்ஸ் ஷோ கிடையாது, இது பர்ஃபார்மன்ஸ் ஷோ. ஸோ எல்லாத்துக்குமே மார்க்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இது என்டர்டெயின்மெண்ட் தான், இட் இஸ் நாட் ரியலி காம்படிஷன். அந்த மாதிரி எலிமினேஷன், இந்த மாதிரி வந்து கிரிட்டிசிசம் இதெல்லாம் வந்து இருக்காது. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மக்கள் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை வந்து தேவர் ஃபோர்ஸிங் மீ டு டூ இட். ஐ ஹாப்பிலி அக்செப்டட் பிகாஸ் ஆஃப் விஜய் டிவி. ரொம்ப யோசித்தேன், பட் தென் ஐ அக்செப்டட். ஐ நோ விஜய் டிவி வில் நெவர் லெட் மீ டவுன். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரியாலிட்டி ஷோவில் நான் இருக்கணும். ரெண்டாவது, லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஆர் மிஸ்ஸிங் மீ. தே கீப் சேயிங் ஏதாவது ஒரு ஷோவில் வாங்க அப்படின்னு. ஸோ சினிமாங்கிறது வேறு, நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. டிவி வேறு எதுவும் நான் பண்ணலை, டிவி சீரியல் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஷோ இருந்துச்சுன்னா ரெகுலராக வந்து உங்களை பார்க்க முடியும் ஸ்க்ரீனில் டிவியில் அப்படின்னு சொல்லி கேட்டனால ஐ தாட் ஓகே ஃபைன், ஐ மீன் இட்ஸ் ஃபார் மை பீப்புள் ஹூ லவ் மீ, ஐ ஆம் ரெடி டு டூ எனிதிங். ஸோ அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காக தான் நான் அந்த ஷோவில் வந்து அக்செப்ட் பண்ணேன். பட் டு பி வெரி ஆனஸ்ட், த வே திங்ஸ் வேர் ஜட்ஜ்ட், இட் ஜஸ்ட் காட் அ லிட்டில் வாட் யூ சே டு சீரியஸ் அண்ட் மேட் இட் ஒரு பெரிய என்னமோ அமெரிக்கன் ஐடல் ஷோ மாதிரியும் நாங்கள் வந்து கம்பீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த அவார்டை தூக்குறதுக்காக அங்கே போன மாதிரியும் இருந்தது, விச் இஸ் நாட் ட்ரூ. கண்டிப்பாக பிபி ஜோடிகளில் நான் வின்னராக வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்தேன். பட் த வே த தேவர் டூயிங் த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் நாட் மை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட். அண்ட் செகண்ட்லி வந்து கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன் நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னா, ஈக்குவல் கண்டெஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல காம்படிஷன் கம்பேர் பண்ணலாம். பட் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள். இப்போது ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தில் அவங்க எப்படி நடித்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பேச முடியும். சரியாக நடிக்கலை, இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பார்த்தல, தப்பு கிடையாது. ஆனால் இஃப் யூ டெல் தட் ஆக்டர் ஸ்ட்ரெயிட் டு த ஃபேஸ், யூனோ விஜய்கிட்ட போய் அஜித் வுட் ஹவ் டன் அ பெட்டர் ஜாப் இன் யோர் ரோல் அப்படின்னு சொன்னால், இஸ் இட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ வி ஆர் ஆல் ஈக்குவலி பர்ஃபார்மர்ஸ் in Jodigal. All are stars in their own right and have a fan base. So my fans like me for who I am
and they appreciate me for who I am. ஸோ சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணா வந்து ஷாரிக் கம்பேர் பண்ணி அவன் வந்து பல்ட்டி எல்லாம் அடித்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஷாரிக் பல்ட்டி அடிக்கிறதுக்காக சுரேஷ் அண்ணாவும் பல்ட்டி அடிக்க முடியுமா அப்படின்றது மட்டும்தான் என்னோட கேள்வி. அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள். ஷாரிக் சூப்பராக பல்ட்டி அடித்தான், அதுக்காக வை ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் another பர்சன்? அவர் வந்து அன்னைக்கு கை வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபுல் க்ரெப் பேண்டேஜ் போட்டு ரொம்ப பெயினில் இருந்தார். அதை மீறிட்டு அவர் அந்த ஷோவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணார். அதை பற்றி யாரும் பேசலை. தோ தே நோ பர்சனலி அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்ட்டு. நாட் டு லெட் மீ டவுன் அண்ட் ஷோ வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. அது பண்ணனால அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டார். அவர் லெஃப்டில் போகாமல் ரைட்டில் போயிட்டார். ஸோ நான் அவர் லெஃப்டில் போனால் லெஃப்டில் அந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் பண்ணிட்டு போனோம். அவர் போகாதனால நான் ரைட்டில் போனோன்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். லெஃப்ட் எடுக்கிறதா ரைட் எடுக்கிறதா ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் சொல்லலாம். இட் ஹேப்பன்ஸ், நோபடி இஸ் பர்ஃபெக்ட், இட்ஸ் ஓகே ஆல்சோ. பட் அதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். அது எலிமினேஷன் ரவுண்டும் கிடையாது. ஸோ அந்த எலிமினேஷன் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் அதுக்கு ஏத்தாப்பில் வந்து ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர் பேசிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருந்தது வந்து வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அண்ட் த வே யூ பின் பாயிண்ட் அ பர்சன் அண்ட் மேக் தெம் லுக் பேட், எஸ்பெஷலி வென் வி ஆர் ஆல் கோ ஆக்டர்ஸ். அவங்களும் ஒரு ஆக்டர் தான், நானும் ஒரு ஆக்டர் தான், சுரேஷும் ஒரு ஆக்டர் தான். அவங்க வந்து மேபி 200 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம், டசன்ட் மேட்டர். Still respect another actor, another artist. That is something that I expected, but I was very disappointed in that show. And yeah, I mean, if அது அவங்களோட I don't want to comment on it. That is why நான் அவங்க பேரை கூட சொல்லலை. பட் எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. I was not interested to be a part of that show. ஸோ அதனால் நான் விலகிட்டேன். I did read some comments. I don't care about negative comments. But ஒரு சிலர் வந்து நீங்கள் என்ன கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியாதா, இது முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் ஆர் டோன்ட் வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். அது என்னோட டிசிஷன், என்னோட லைஃப்பில். அது நான் எடுத்துக்காமல் போகிறதும் என்னோட விருப்பம் இல்லையா? How can anybody force me to be a part of something that I'm not interested in? And secondly, I don't owe an explanation for any of my decisions. I am just informing you I made a decision. அவ்வளோதான். I am not looking for approval. அண்ட் நிறைய பேர் வந்து ஜெயா பற்றி கேட்டிருந்தீங்க, அந்த குபேரன் பூஜை இதிலெல்லாம். ஷீ இஸ் நாட் இன் டவுன், ஷீ இஸ் கான் டு ஹைதராபாத் டு விசிட் ஹர் ஃபாதர். ஸோ அதனால ஷீ இஸ் நாட் இன் த வீடியோ அண்ட் ஆல். Thank you for also appreciating my boldness all the time. And நான் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன், நாங்கள் கஷ்டப்படும் போது we think of you, we pray for you, இந்த மாதிரி பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது and gives me a lot of confidence. Yes, I am a straightforward person, and as I told you, I am bold enough to say that, you know what, I don't care who the hell you are, but I am who I am. அது யாராக இருந்தாலும் சரி, தட் இஸ் மை ஆட்டிடியூட். அண்ட் எஸ், தட்ஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு பி அண்ட் ஐ வில் பி. ஸோ அதை நான் யாருக்காக மாற்றிக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. எனக்கு அதுக்கான தகுதி இருக்குது. ஐ ஆம் ஹூ ஐ ஆம்.